தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காசு மட்டும்தான் நான் எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். கெஸ்ட் வந்ததுக்கு எல்லோரும் நான் வெல்கம். ஸோ அழகா பிக்சர் சார், ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் தென் நான் வந்து ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த பைலட் ஃபிலிம் வந்து தினேஷ் அண்ணா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் தான். எங்களுக்கு அது பார்த்துட்டு ஒரு பண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து எனக்கு கேட்டார், அப்போ மாட்டு பிடிப்பியா அப்படின்னு கேட்டார். ஸோ அண்ட் தென் அப்படியே எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அசோக் சார், அவர் வந்து எனக்கு கூல் டூட் மாதிரி. அவர் என்ன மச்சான் தான் கூப்பிடுவார், ஆய் மச்சான் அப்படின்னு. ஸோ சச் அ லைக் வெரி லைக் டெடிக்கேட்டான பர்சன் அவர். அண்ட் தென் ஹீரோயின் ஆல்சோ ஷி டிட் அ வெரி குட் ஜாப். லைக் எல்லா சீன்லேயும் ஷி வாஸ் தேர். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் லைக் இஸ் த லைக் மேன் ஆஃப் த ஷோ. இன்னைக்கு அவர் தான் எனக்கு மெயின். ஸோ டிட் அ வெரி குட் ஜாப். அண்ட் எவ்ரிபடி ரொம்ப தேங்க்ஸ் க்ரூவுக்கு. அண்ட் மை ஓன் க்ரூ வந்து என்னோட ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஜோன், அசோசியேட் யுவராஜ் அண்ட் சிவாஜி ப்ரோ அசிஸ்டன்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஜ் மட்டும் வாங்க ப்ளீஸ் 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 வாங்க வாங்க. Associate, my operative, my assistant, and 2 people are missing right now. His name is Edwin and Baiju, and then Vinod, and then DIT team. Yes, so இதான் எங்கள் க்ரூ. அண்ட் தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா நான் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். யா, தேட்ஸ் இட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகேஷ். லைக் ஃபஸ்ட்டு முகேஷ்னு சொன்னால் உங்களுக்கு என் பேர் முகேஷ்னு சொல்ல முடியாது. முகேஷ் முனுசாமி என்னோடய பேர். வடமஞ்சு விரட்டு படத்தில் நான் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கேன். இதுக்கு லைக் புதுகை பழனிசாமி சார் ப்ரொடியூசர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் பாபு அண்டு என்னோடய ஃப்ரெண்டு பரமேஸ்வர் ஈஸ்வர் அண்டு டைரக்டர் சங்கிலி, இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் நன்றி. படத்தில் 3 சாங் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபெஸ்டிவல் சாங், தென் செகண்ட் ஒன் ஒப்பாரி. லைக் இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா, ஒப்பாரி எனக்கு வந்து டைரக்டர் சங்கிலி அவர் சொன்னார், படத்தில் ஒரு ஒப்பாரி சாங் இருக்குது ப்ரோ, நீங்கள் அந்த ஒப்பாரி சாங்கை ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் அவருக்கு, நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு ஒப்பாரி சாங் ஓகே, நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சடனாக அவர் சொன்னார், ஒப்பாரினா லைக் ஆளுங்க இறந்ததுக்கு இல்லை, மாடு இறந்ததுக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. மாடு இறந்ததுக்கு ஒப்பாரினா எப்படி? அது மாடு அது செத்துட்டா புதைச்சிருவாங்களே, அது ஏன் ஒப்பாரி அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை, அது ஒரு பெரிய கல்ச்சரு, எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஃபுட்டேஜ் என்கிட்ட காட்டினார். அது தினேஷ் பாபு அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் கொடுத்தாங்க எனக்கு. இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, இந்த கல்ச்சரில் அந்த மாதிரி பண்ணணும்னு. பட் அந்த சாங் இங்கே வரல இன்றைக்கி, ஆக்சுவலி போட முடியல. பட்டு புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒப்பாரி ஓகே, பட் ஒரு மாட்டுக்கு ஒப்பாரி, அது ஃபீலிங்கோடு இருக்கணும். அடுத்து ரொம்ப எனக்கு நெருக்கம்னா அசோக் அண்ணா. அசோக் அண்ணா என்ன சொல்கிறது, நைட்டில் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் டெய்லியும் பேசுவார் சப்ஜெக்டை பற்றி. இது என்ன பண்ணியிருக்கலாம், அது என்ன பண்ணிக்கலாம், கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆக்சுவலி அசோக்கனா அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ. லைக் நான் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவர் என்னோடய ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வந்தார். கெஸ்ட்டாக வந்து எனக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு எங்கள் ஸ்கூலில் வந்து. அப்புறம் ஒரு மேரேஜில் ஒரு வாட்டி போகிறப்போ அங்கேயும் கெஸ்ட்டாக வந்தார். அப்போ நான் பார்த்தேன். அப்போ பார்த்து அப்போ ஃபோட்டோலாம் இல்லை, தெரியும், பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அண்ணா வந்து அசோக் அண்ணா வந்து ரொம்ப ஒரு ஃபேனு. எங்கள் அண்ணா அப்போது ஃபேன் ரொம்ப, இந்த பிடிச்சிருக்கு படம் டைப்பில். இப்போது இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அவரை இந்த ஜானரில் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசை எனக்கு. அவர் ரொம்ப ஒரு மைல்ட் லவ் சப்ஜெக்ட் அந்த மாதிரியே நான் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்டில், இந்த பாட்டில், இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதை வச்சு பார்த்து சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் யாழ்னி, அவங்களோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓவரால் க்ரூஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அப்புறம் ஈஸ்வர் வந்து
சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஈஸ்வர் வந்து என்னை ஃபஸ்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ப்ரோ, என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய சொன்னார். இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இப்படி பண்ணுங்கள், இதை நான் வந்து இப்படி ஃபுட்டேஜ் நான் அப்படி எடுக்கிறேன், ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேசினார். ஸோ அதனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் 3 சாங் இருக்குது. ஒன்று ஒப்பாரி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபோக் லவ், நீங்கள் இங்கே பார்த்தது. தென் ஃபெஸ்டிவல் சாங் ஒன்று இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து லிரிக் ரைட்டர் மணி அமுதவன் எழுதியிருக்காங்க. அண்டு இன்னொரு சாங் என்னோடய ஃப்ரெண்டு தஞ்சை சதீஷ் அவர் எழுதியிருக்காரு, ஒரு லவ் டேட். பட் இந்த படத்தில் சிங்கராக அந்தோனிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சத்யபிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. லைக் இன்னொரு சாங் நான் பாடியிருக்கேன். ஸோ நான் பாடின சாங் தான் அந்த ஒப்பாரி சாங். அது இன்னும் வரல. லைக் அதுவும் அது நான் பாடினது தான் இந்த சாங்கில் ஓரலாக இருக்கிறது. தென் எனக்கு கெஸ்ட் நேம் என்ன சொல்ல மறந்துட்டேன்னா சாரி. பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். பழனிசாமி சார் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஷங்லி ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு. இட்ஸ் ஓகே. அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இது இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும். நீங்கள் வந்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஒரு இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, சந்துரு, பீட்டர், இவங்க தர்மா, இவங்க கண்டென்ட்டு இங்கே இப்போ நிறைய இந்த படம் ஓவராலாக நான் வில்லேஜ் சப்ஜெக்ட்னா ஒரு பேசிக்காக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எனக்கு தெரியும். பட் இந்த படத்தில் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கும், இவங்க ஸ்ட்ரீட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கும். எல்லோரும் தனித்தனியாக வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து ஓவரால் அதை கெட் டுகெதர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சந்துரு நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஓவரால் தேங்க்யூ ஸோ மச். படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த வட மஞ்சு விரட்டு என்ற திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தின் கதாநாயகனாக அசோக் அண்ணா நடித்திருப்பது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் சிறுபிள்ளையாக இருந்த வரைக்கும் நான் இவருடைய படங்கள் பார்த்திருக்கிறேன். கோழி கூவுது, அவர் நடித்த ரொம்ப மிகவும் பிடித்த படம் அந்த கோழி கூவுது இல்லை. அடுத்தது நடிகையாகிய யாழினி மேம் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் ட்ரெய்லர் இதில் காட்சிகளை நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் முகேஷ் கண்ணா அவரது என்னுடைய நெருங்கிய நண்பர் மற்றும் இயக்குனர் சங்கிலி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் பேரரசு சார், ஜாம்பவான் அண்ணன் அசோக். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முக்கிய காரணமே வந்து ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழாவை நடத்தவே முடியாது. உண்மையான விஷயம். என்ன தான் படம் பண்ணாலும் ஒரு இசை வெட்டு விழா, ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு அடுத்தது ரிலீஸு, அதுக்கு ப்ரொடியூசர் செலவு பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். படம் பண்ணிவிட்டு எவ்வளோ படங்கள் நிற்கிறதுக்கு காரணம் அதான், பணம் இல்லாதது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இயக்குனருக்கு சங்கிலியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வெற்றி தான் சங்கிலி, நீ கவலைப்படாத. அவ்வளோ உழைப்பு இருக்குது. அவ்வளோ அவர் கூட இருக்கிற டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பிங்க, அண்ணன், ஆர்ட் டைரக்டர் வேறு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே கூட இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அசோக் சார் பற்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ராவான ஒரு ஃபைட் எடுத்திருக்கேன் நான். அவருக்கு ஒரிஜினலாக அடிபட்டிருக்கு பார் ஃபைட்டில். நம்ம ஃபைட்னாலுமே அப்படி தானே இருக்கும், என் ஃபைட்டுனாலுமே அப்படி தான் ராவாக தான். வர படங்கள் எல்லாமே ராவாக தான் கேட்குறாங்க. கமர்ஷியல் அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். விஜய் சாருக்கு, சார் பேர சாருக்கு, திருப்பாச்சி, சிவகாசி, நான் தான் டூப்பு ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ படங்கள். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன் விஜய் சாருக்கு. சொல்கிறேன் நான், இந்த படம் அதேமாரி என்னோட நண்பர் சம்பத் ராமண்ண எனக்கு நிறைய படங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கூல் சுரேஷ் அண்ணன்
அதெல்லாம் வேற மாதிரி கூல் சுரேஷ் அண்ணன் ஹீரோயினி வச்சு ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருந்தேன். அவரை நல்லா கத்திட்டே இருந்தாங்க, கட் பண்ணிட்டு கூட அவங்க கத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. பாண்டியும் அதில் அவ்வளோவானா ஸ்கெட்ச் கார்த்தி கலை என்னோட நண்பர் இசையமைப்பாளர், இன்று இசையமைப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆறாரு ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்னு சொன்னால அந்த ப்ரொடியூசரோட எக்ஸிக்யூட்டிவ் ராகுல் தினேஷ் என்னோட தம்பி, நல்ல கூட இருந்து இந்த படத்தை சிறப்பாக இவ்வளோ தூரம் நடத்துனதுக்கு ராகுல் தினேஷுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களை அழகாக காட்டின ரோகிணி என்னோட சிஸ்டர், ரோகிணி சிஸ்டருக்கு ரொம்ப என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஷூட்டிங்லேருந்து தான் வந்தேன். நான் ஒரு நாள் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சேலத்தில் நான் தினேஷ் கிட்ட கேட்டேன், நான் வரணுமான்னு. கண்டினியூ ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சசிகுமார் சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் அதை தள்ளி போட்டு வந்திருக்கேன். நான் வந்தது காரணம் இயக்குனர், ப்ரொடியூசர், நீங்கள்லாம் நல்லா வரணும் சார். இந்த படம் மாரி நிறைய படங்கள் பண்ணாதான் நிறைய டெக்னீஷியன் வருவாங்க. இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பன் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட்டாக வந்திருக்க சார் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பிரச்சனையை தாண்டி இந்த படம் ஒரு வழியாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த கேமராமேன் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்க டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ 10ஓட 11 எல்லோரும் கணக்கு போட்டுறாமல் இவங்க எல்லோரும் ஜெயிச்சாதான் நாளைக்கு எங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வளர முடியும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக்குங்க. வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பாண்டி. அடுத்ததாக நான் பேச வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சார், அழகர் பிக்சர் பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சங்கிலி சார், தேங்க்யூ சார். அவர் செட்டில் எப்பவுமே ஒரு மாதிரி அப்படி இருப்பார். அவர் பார்த்து நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி அந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார், இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார், எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோடய கோஸ்டார் அசோக் சார், நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போனா லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது. அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவெல்லாம் நினைவாகும். அப்படி நெடுந்தூர பயணம் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் ஜாபாவான்களுக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கலைத்துறைக்கு 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் ஆரம்பிக்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், விஜய் சார், அஜித் சார், இப்படி தமிழில் மகேஷ் பாபு சார், சிரஞ்சீவி சார், இப்படி எல்லா நடிகளோடவும் தெலுங்கில் மோகன்லால், மம்பட்டி சார், இப்படி எல்லா ஹீரோக்களோடவும் மலையாளத்தில், இப்போ லேட்டஸ்ட்டாக ரிஷப் செட்டி சார் கன்னடத்தில், இப்படி
ஏகப்பட்ட ஹீரோக்கள் கூட சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கேன். இந்த 209 படத்தில் பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் புதுமுகங்கள் அறிமுகமாகிற படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அதில் நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அப்படி புதுமுகங்கள் நடிக்கிற படங்களில் புதுமுகமாக வர ஹீரோக்கள் எல்லா கலையும் நடிப்பு, நடனம், சண்டை பயிற்சி இப்படி சினிமாவுக்காகவே நடிப்புக்காகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றது வெகு சில ஹீரோக்கள் தான் சொல்லணும். அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்த விஷால் சார் அறிமுகமான செல்லமை படத்தில் ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ரோஜா கூட்டம் படத்தில் ஸ்ரீகாந்த் சாரோட டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. ஸ்ரீகாந்த் சார் அறிமுகமான ரோஜா கூட்டம் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதே போல தான் நம்ம அசோக் சார் நடித்த முருகா படத்துலையும் நான் நடிச்சிருந்தேன். அப்போத்துலேருந்து நான் யோசிச்சிருப்பேன், ஏன்னா எல்லா திறமையும் இருந்தும் இன்னும் இந்த ஒரு இடத்துக்கு அடையிலையே, ஏன் ஒரு பெரிய இடத்துக்கு அடையிலையேன்னு சொல்லிட்டு பல முறை நான் யோசிச்சிருக்கேன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இங்கே இருக்கவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னா அது அசோக் சார் மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாலும் நான் எல்லாரு கூடவும் ஃபோனில் பேசுகிற அளவுக்குலாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இன்னும் வளரல. அப்படியே வளர்ந்தாலும் அவங்களோட பேசுகிற அளவுக்கு நம்ம ஈக்குவலான ஒரு இடத்த அடையலை அப்படின்னு நினைப்பேன் நான். பட் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக முருகன் படத்தில் அவரோட நான் நடிச்சு இருக்கும்போது அப்போது எப்படி பழனாரோ அதே போல தான் இப்போவும் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இம்மீடியட்டாக வந்து கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கௌரவிப்பார். இப்படி இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோட ட்ரெய்லரை நேற்றே ஈகோ ராமன் அப்படிங்கிற திரைப்படத்தை போகிறதுக்கு முன்னாடி இதோடைய காட்சிகள்லாம் போட்டாங்க, ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் போட்டாங்க. நேற்று பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம முருகா அசோக் சார் இந்த படத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்தை அடைவார்ன்ற ஒரு நம்பிக்கை நேற்றே பார்க்கும்போது தோணுச்சு. நிச்சயமாக இந்த படத்தோடைய தயாரிப்பாளர், டைரக்டர், இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே நம்ம சாய் கோபி சார், அவரோட நான் பொங்கி எழுமாநகர படத்தில் எனக்கு மச்சானா அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார். சிறிய காட்சியாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம நண்பர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் போலுக்கு இதில் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவருடைய டைரக்ஷனில் அவர் ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ண படம் கங்கணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தேன். மிரட்டி விட்டு இருந்தார். அதே போல் இதில் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது சிறு படம் அப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இருக்குது. பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், இந்த மாடை வச்சு பண்ணுறது எவ்வளோ சிரமமான விஷயம். அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஒரு அடையாளமாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். அவர்களுக்கு வீரத்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழைக்கிறோம். படத்தில் அறிமுக இயக்குனராக அறிமுகமாகும் சங்கிலி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது என்னுடைய ப்ரொடியூசர் பழனிசாமி எனக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை நம்பி இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நன்றியை சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு விமல் சார்ட்டு தான் போய் சொன்னேன். இந்த கதையை இந்த படம் வரதுக்கு முன்னாடியே நான் போய் சொல்லிட்டேன் அவர்கிட்ட கதையை. அந்த படம் வர்றதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஷூட்டிங் வந்திருந்தார். அப்போ போய் கதையை சொன்னேன். இப்போ டைம் கொடுக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் டேட் இல்லை, ப்ரொடியூசர் படம் பண்ணணும் அப்படின்ட்டார். அப்புறம் கலையரசன் சார்கிட்ட போய் சொன்னோம். அவருக்கும் டேட் இல்லை, ரஞ்சித் சார் படம் பண்ணணுன்ட்டார். தர்ஷன்கிட்ட போய் சொன்னோம். விஜய் சார் தம்பி விக்ராந்த் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொன்னோம். எல்லாருமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நடிக்க பயந்தாங்க. மாடு பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி எல்லா பேருமே பயந்தாங்க. நாங்கள் போய் கதையை சொன்னோன்னே ஓகே சொன்னார் அசோக் சார். இந்த படத்துக்கு முதல்ல அவர் நடிகை சொல்லிச்சுக்கிறேன். இவ்வளோ துணிச்சலாக இந்த கதையை சொன்னோன்னே நடிகை ஒத்துக்கிட்டார். என்ன ஒரு எந்ததுங்க அவர் பேசலை, அந்த கதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அது மாதிரி யாழ்னி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்துட்டு நாங்கள் செலெக்ஷன் பண்ணல, அதான் உண்மை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு நாங்கள் கேட்குற ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணுற பொருளுக்கும் அந்த பொண்ணு மாடு பிடிக்குமான்னு கேளுங்கன்னு தான் ஈபிகிட்ட சொல்லுவோம் அடிக்கடி. அது மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாஸ் சார் எல்லாத்துட்டையும் ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பார் எங்களுக்கு. அப்போ நாங்கள் கேட்கையில் அந்த பொண்ணு நான் மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் நாளாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துச்சு. அதே மாதிரியே நாங்கள் அந்த பொண்ணை செக் பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போனோன்னே பயப்படாம மாட்டை பிடிச்சிது. அதே மாட்டை
அந்த மாடு ஒரு வட மாவட்டத்தில் ஜாம்பவன் எப்படின்னா யாருமே பிடிக்க முடியாத ஒரு மாட்டை அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு. அதனால அந்த பொண்ணு தான் ஹீரோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போய் அந்த பண்ணை வச்சு முடிச்சிட்டோம். அதனால இடையில கூட பார்த்தீங்கன்னா அசோக் சாருக்கு மாடு குத்திடுச்சு சீரியஸாகவே. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் எதாவது தான் பண்ணாரு, அவரை குத்தி ரொம்ப இதாகி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்க கலையரசனாக இருக்கார், மாஸ்டர் இங்கே மிரட்டல் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதாவது ரோகிணி மேக்கப் ரோகிணி இருக்காங்க, சாய் கோபி சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். முகேஷ் சார் எங்களுக்காண்டி ரொம்ப அவரை பற்றி சொல்லணும் 2 விஷயம் சொல்லிடுறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்து மியூசிக்கே தெரியாது, இதான் உண்மை. அவருக்கு சென்னையிலே பிறந்துட்டார், சென்னை மியூசிக் தான் என்கிட்ட காட்டினார். அவர் பண்ண ஒரே ஒரு ஆல்பம் என்கிட்ட வந்துச்சு. சென்னையிலே தான் எல்லா மியூசிக் ஆடிக்கிட்டே இருந்தார். எனக்கு பிடிக்கல. சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வந்துருங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னேன். அதுக்காண்டி எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங் பண்ணி கொடுத்தாரு. எல்லா சாங்கும் பர்ஃபெக்டாக அமைஞ்சு. அவர் பண்ண சாங்கு இங்கே தான் இவர் தான் அப்படின்ட்டு நம்ப முடியாது, பக்கா பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் படத்தில். பரவாயில்ல, ரொம்ப பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புத்திரியன் சார், அவர் என்னை முதல் தடவை நாங்கள் அங்கே இதுக்கு யூனியனுக்கு போயிருக்கல, என்னை பார்த்து ஒரு சொன்னார், உன் மூஞ்சில் வெற்றி கலை தெரியுதுறான்னு முதல் சொன்னார். எனக்கு சொன்ன வார்த்தை அவர் தான், உன் மூஞ்சில் வெற்றி கலை எது, நீ கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதே மாதிரி என் படத்தை பண்ணி முடிச்சு என்னுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கார் சார், ரொம்ப நன்றி சார். சம்பத் சார், நான் உங்களை பேசின கூட இல்லை, சம்பத் சார் ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்கும். என்னுடைய ஈஸ்வர் கேமரா டீம், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அடிக்கடி எங்களுக்குள்ள ரொம்ப இதாகிடும் உங்களோட டீமில், அவங்க என்கிட்ட பேச முடியாத பாட்டுக்கு அவங்களாம் அங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் நிறையா போச்சு, அவ்வளோ பிரச்சனை நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே மன உளைச்சல் இருக்க முடியாது. அதோட சொல்லணும்னா என் டேரக்ஷன் டீம், அண்ணே மேலே வாங்க, சுரேந்திரண்ணே மேலே வாங்க, சந்துரு பீட்டர் டீம்புரம் மேலே வாங்க, வாங்க மேலே வாங்க. தர்மா எங்க தர்மா? ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தர்மா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போய் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டாரு டேரக்டர். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணியிருக்கேன் எல்லாருமே. அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு, சென்னையில் ஷூட் போயிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல கிடையாது. இவங்க தான் எனக்கு இப்போயும் இல்லை, எப்பயுமே என் கூட ஒர்க் பண்ண போகிறவங்க இவங்க தான். சுரேந்திரனா எல்லாத்துக்கும் தெரியும், எங்களோட ஜீனியர் அவர். சுரேந்திரன் சகாப்தம் படத்தோட டேரக்டர், கேப்டன் வச்சு படம் பண்ணவர். எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி சந்துரு எனக்கு ரொம்ப என் நண்பன் தான் அவன். நாங்கள் சின்ன வயசில் ஆஃபீஸ் பாயை வேலை பார்த்தோம் அவன் கூட. நாங்கள் எல்லாம் ஒரே எல்லாருக்கும் வேலை பார்த்தோம். என் சந்துரு, அப்புறம் தர்மா, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க. நான் நிறையா அசிஸ்டண்ட்டில் வரலாங்க. மணி, பீட்டர் பீட்டர் வந்திருக்காரு, மணி, இவங்க செல்வம், இவங்கெல்லாம் இன்னும் வரல. அதனால் சொல்கிறோம், இவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. அது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதே மாதிரி என்னை நம்பி திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க தொழிலதிபர் ராஜேஷ் அண்ணன், என் மாமாங்க உட்காந்துருக்காரு, சிவா ஃபைனான்ஸ் சிவா உட்காந்துருக்காங்க, வினோத் அண்ணன். ரொம்ப எங்களுக்காண்டி உள்ளே இருந்தவர் பார்த்தீங்கன்னா முத்தண்ணன், திண்டுக்கல் முத்தண்ணன். அவர் தான் அண்ணனுக்கு அடுத்து பழனிசாமி அண்ணனுக்கு நிறையா செலவு பண்ணவர். எங்களுக்காண்டி திண்டுக்கல்லேருந்து வந்தவங்க வினோத் அண்ணன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றிண்ணே. எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும், இந்த படம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மீசைக்காரர்கள் எல்லா படத்துலையும் மீசைக்காரர்கள், அதே மாதிரி ஆர்டிஸ்ட் பூரா எந்திரிங்க என் கூட வந்திருக்காங்க. என் நம்பி அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் வஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, அந்த கேட்டுறேன் அவங்கள. ஆமாம், நான் அந்தளவுக்கு ஆள் கிடையாது. இப்போ பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறீங்க. என்னன்னு சொல்கிறேன்னு தெரில, டேரக்ஷன் பண்ணல, இவ்வளோ பேர்த்த வச்சு மேனிச்சோம், இந்த இடத்துல உதருது, மன்னிச்சுக்கோங்க எல்லாரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி பூமி வந்திருக்கு, அவ்வளோ நத்தில் இருந்து எங்களுக்காண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் மீச பாண்டியனே உங்களை ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே உங்களுக்கு. வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஆனால் பாண்டியண்ணா சரி, ஓகே தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை. ஆமாம், அது சொல்லு. அதே மாதிரி கூல் சுரேஷ் சார் எங்களை இப்போ ஏற்று வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வழி நடத்தி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மகராஜன், அவர் ரொம்ப எங்களுக்கு இருந்தார், உறுதுணையாக இருந்தார். இதை எல்லாத்தையுமே வழி நடத்தி கொண்டு போன எங்களுடைய தினேஷ் பாபு சேகர் சார், மேலே வாங்க சார், எந்திரிங்க. இவர் இல்லைன்னா இந்த படமே கிடையாது எங்களுக்கு. இவர் இல்லைன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் எங்களை கொண்டு வந்து நின்று இந்த இடத்துல. இன்னமும் வழி நடத்தக்கூடியவர் இவர் தான். எல்லாத்துக்கும் இந்த படத்தை பாருங்கள். எல்லாத்துக்கும் நன்றி. யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி.